அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல சாப்பாட்டு சூறா சூரத்து சாது, அது குழப்பங்கள், சோதனைகள், பித்னா, சோதனை சொல்லலாம், பித்னா குழப்பம் சொல்லலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில குழப்பங்கள் ஏற்படும், பித்னாக்கள் ஏற்படும். அது எப்படி ஏற்படலாம்? சில பேர் காசை வச்சு கூட பித்னா ஏற்படலாம், காசை வச்சு பித்னா ஏற்படலாம், உடல் ரீதியாக பித்னா ஏற்படலாம். சில பேர் காசு இல்லாம பித்னா ஏற்படலாம், காசு இல்லாம பித்னா ஏற்படலாம். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பித்னாக்கள். ஷைத்தான் ஒவ்வொரு ஆட்கிட்ட ஒவ்வொரு மாதிரியாக தொடர்பு கொள்ளுவான் பித்னா ஏற்படுவதற்கு. அல்லாஹ் தஆலா அதை வைத்து அவர்களை சோதிக்கலாம். இன்னைக்கு நிறைய பித்னாக்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். மனைவியை வைத்து பித்னா ஏற்பட்டது, பிள்ளையை வைத்து பித்னா, பிள்ளையை வைத்து அல்லாஹ்வுடைய சோதனை. பித்னானா அல்லாஹ்வுடைய சோதனை. சில பேருக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சு அல்லாஹ்வுடைய சோதனை வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அவளுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த காலத்துல அரசராக இருக்கக்கூடியவங்க ஒரு பழக்கத்துல உள்ளது, யாரை நினைக்கிறாங்களோ கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அதுதான் பழக்கம், இதுதான் இருந்துச்சு. யாரை நினைக்கிறாங்களோ வா இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு சட்ட திட்டங்கள், வரமுறைகள்லாம் இப்ப நாங்க வரைமுறைகள் வச்சிருக்கிறோம். ஒரு நேரத்துல வரமுறை கிடையாது, யாரை நினைச்சாலும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஒருத்தர் மனைவியை பார்த்துட்டு தலா கூட்டு இத்தா இருந்துதான் கல்யாணம் முடிக்கணும் என்ற சட்டம் எல்லாம் இப்ப இருக்கு. ஒரு நாள் கல்யாணம் முடிச்சாரு, அவர் தலா கூட்டாரு, அல்லது அவர் இறந்து போனாரு, கணவர் இறந்து போனாருன்னா அந்த பெண்ணை இத்தா இருக்கணும். இத்தாவுடைய காலம் முடிஞ்சுதான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கணுங்கிற சட்டம் இப்ப இருக்கு, இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. ஆனால் இஸ்லாமுக்கு முன்னாடி, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி, குர்ஆனுடைய சட்டத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. எப்படி ஒன்றா கல்யாணம் முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் ஏற்படுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்கனவே 99 மனைவி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாதாரண நபின்னு மட்டும் எடுத்துக்கூடாது, அவங்க அரசர். ஒவ்வொரு அரசர்களுக்கும் அந்த மாதிரி 1000 மனைவிலாம் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், இந்தியாவை ஆண்டவர்கள், ஆக உலகத்தை ஆண்ட மன்னர்கள், இந்த மாதிரி நிறைய மனைவிமார்களை வச்சுக்கக்கூடிய பழக்கம் வழக்கம் அப்ப இருந்துச்சு. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 99 மனைவிமார் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாடிக்கு மேல ஏறின்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தாங்க. அது வேறொருத்தருடைய மனைவி, வேறொருத்தருடைய மனைவி. அந்த பெண்ணு மேல அவங்களுக்கு சிந்தனை வந்துருச்சு. உடனே கூப்பிட்டு கல்யாணம் முடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. யாரு? அரசர். சாதாரண நாள் கிடையாது, ஏன்னா போற வந்து மத குரு மட்டும் இல்ல, அவங்க அரசரா இருக்கிறாங்க. அரசர் கேட்டா கொடுத்துதான் ஆகணும், அந்த மாதிரி சட்டம். இப்ப என்ன செய்யறது? ஆனா அந்த மனிதர் யாரு? அந்த பெண்ணுடைய கணவர் அழுகுறார். என்னுடைய இப்படி ஒரு நிலையா? இந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருந்தாலும் ஒரு ஆபத்து தான். அது அழகா இருந்தாலும், பெண்ணு அழகா இருந்தா புருஷனுக்கு ஆபத்து, பாதுகாப்பு போடுறது. அப்ப அப்படி ஒரு சோதனை வந்துச்சு. என்ன செய்யறது? வேற வழி இல்லை. அரசருடைய உத்தரவு, அரசு உத்தரவு, கட்டுப்படுத்த ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனிதர் போல் தெரியுது. அல்லாஹ்விற்கு அழுகுறேன், அல்லாஹ் இப்படி என் மனைவியை கேட்டா நான் என்ன செய்யறது? எனக்கு மனைவி வேணுமா இல்லையா? இப்படி ஒரு அரசு வந்து அராஜகம் பண்ணக்கூடாத அப்படின்னு கேட்கிறான். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வா பார்த்து ஒரு செட்டிங் பண்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்காக பக்கத்துல பள்ளியாசலுக்கு வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸ்ல தொழுகைக்காக வேண்டி அந்த இடத்துல பக்கத்துல வரும் பொழுது 2 பேர் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னங்க, எங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த 2 பேரும் மலக்குகள். அல்லாஹ் 2 மலக்கை மனித உருவத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புறான். 2 பேரும் வந்து பேசுறாங்க. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, என்கிட்ட 99 இவன் என்றாலும் எங்க சகோதரர் தான், எங்க அண்ணன் தான், 99 ஆடு வச்சிருக்கிறாரு. எங்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது. ஆனா அந்த மனுஷன் அந்த ஒரு ஆட்டையும் தானு கேட்கிற எது நியாயமா அப்படின்னு கேட்டான். இது அவர் 99 ஆடு வச்சிருக்கிறாரு, எங்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது.
அந்த ஒரு ஆட்டை வச்சுதான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா அந்த மண்ணு 99 ஆடு பத்தாது, ஆட்டை ஒரு ஆட்டை தாங்கிறாரு. நான் கொடுத்து நான் என்னங்க செய்யறது, என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வேணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ப அவன் சொல்ற நியாயம் தானப்பா, ஐயோ பாவம் உடதான் 99 ஆடு இருக்குல்ல, உடதான் 99 ஆடு இருக்குல்ல, ஏன் அந்த ஒன்னையாம எடுத்து வச்சிருக்க, ஐயோப்பா உன் சகோதரன் தானே குழச்சிட்டு போறான், விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. இந்த ஆட்டை நீ வாங்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு சொல்லணும். அந்த ஒரு ஆள் சொல்றாரு, இந்த தீர்ப்பு எங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு எல்லாம் கிடையாதான்னு. எப்படி இந்த தீர்ப்பு எங்களுக்கு மட்டும்தானா, ஆட்டுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு கிடையாதா, நீங்க இஷ்டம் போல நடப்பீங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தலை சுற்றி வந்துரு. யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆஹா இந்த மனுஷன் நம்மளுடைய குந்திரமாச்சு, நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் சொல்லி அப்பதான் யோசிக்கிறாங்க. நம்மகிட்ட 99 மனைவி இருக்குது, இதோட அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மனைவியை நம்ம கேட்டோமே, இது தப்பு இல்லையா என்று உடனே சஜிதாவுல உள்ள அழுகுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சஜிதா ஆயத்து, இன்னைக்கு ஓதுற சஜிதா ஆயத்து என்ன, இந்த சம்பவம் நபிமார்களுக்கும் சோதனை வரும். சோதனை எந்த, அதாவது நம்ம தான் இருக்கிறோம், ரோட்ல எத்தனோ பொண்ணை பார்ப்போம், அதெல்லாம் ஒண்ணு சிந்தனை வராது. திடீர்னு ஒரு சிந்தனை வந்துடும். மனிதனுடைய இயல்பு எல்லாம் பாதுகாக்கணும். யார் எங்க பார்த்து வருதுன்னு தெரியாது. எத்தனையோ காரியங்களை எத்தனையோ பேரை சந்திப்போம், என்ன பண்ணாம நடக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் கண்ட்ரோலா இருப்போம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய கண்ட்ரோலை நம்மை விதியே விட்டு விடுவோம். அது நபிமார்களும் விதி விலக்கல்ல. ஆனாலும் நபிமார்களுக்கு ஏற்பட்டால் உடனே அல்லாஹ் தஆலா அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யறான் சொல்ல விளையாடுங்களா. இந்த மாதிரி உடனே யாரு சஜிதால விழுந்தாங்க, யார் சஜிதால விழுந்தா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் நான் செய்யறது தப்புதான் என்று அழுது 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 அழுதார்கள். இந்த அளவு சொல்றாங்கன்னா, உலகத்தார்கள் எல்லாரும் அழுத கண்ணீரை விட தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுத கண்ணீரை அளவு போட்டால் அதுதான் அதிகமாக இருக்கும். நான் செய்த தவறுக்காக வேண்டி, நான் செய்த தவறுக்காக வேண்டி, தப்பு செய்யல, கேட்கதான் செஞ்சிருக்கிறாங்க, இன்னும் முடிவுலாம் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை உடனே வந்துடும் நபிமார்களை பொறுத்தவரையில. இதே மாதிரி இதே சூறாவுல இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதாவது நம்மள மாதிரி ஆளுக்க ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முக்கர்ரபீன்னு சொல்லுவாங்க. நாம தப்பே செஞ்சாலும் சில விஷயம் தப்பு கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க இருக்கிறாங்கள, சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட அது பெரிய விஷயம். அது சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட அது பெருசா பிடிக்கப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 மனைவி, வித்தியாசமா இருக்குல்ல எப்படி வாழ்ந்துட்டாங்கன்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 மனைவி. அவங்க சொன்னாங்க, நான் இன்னைக்கு 40 மனைவி இடத்துல நான் போவேன், அல்லாஹ் தஆலா எனக்கு 40 மனைவி போயா 40 மனைவிமார்களுக்கும் குழந்தை உண்டாகும், 40 ஜவான்கள் பிறப்பார்கள், என் கூட சேர்ந்து போருக்கு வருவாங்க, அப்பேற்பட்ட 40 ஜவான்கள் என் கூட எனக்கு பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. யாரு போனா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கேயும் பிரச்சனை போயிட்டாங்க. போனா அன்னைக்கு 40 மனைவி வீட்டுக்கும் போனாங்க. ஒரே இரவுல முடியுமா முடியுமா முடியாதாங்கிற உங்களுக்கு எனக்கு தான் முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவளுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். போனாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வாழ்க்கையின் ஆலா குர்சியி ஜஸதன் சும்மானா, அதனால அவருடைய சிம்மாசனத்திலே ஒரு சடலத்தை நாம் தூக்கி போட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்படின்னா என்ன, இதுக்கு இந்த ஆயத்துக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தர்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 மனைவி இருந்துச்சு. ஒரே இரவுல 40 மனைவி இடத்திலேயும் போனாங்க. போகும்போது இப்படி சொன்னார்கள், எனக்கு 40 புள்ள பிறக்கும் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லல. இது இன்ஷா அல்லாஹ்னு சொல்லல. இன்ஷா அல்லாஹ் சொல்லலன்னு அவ்வளவு பெரிய பாவமா நமக்குலாம்? இன்ஷா அல்லாஹ் தானே சொல்லலைங்க, அது பெரிய பாவம். நம்ம கேட்போமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் சொல்லல, சலாம் சொல்லல, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பெரிய பாவமாக இருக்கப்படாது. என்ன என்னப்பா அவன் என்னப்பா அடிக்கிற, வீட்டுக்குள்ள ரொம்ப சலாம் சொல்லாம பண்ணிட்டான், அதுக்காக பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறது நம்மால் கேட்கலாம் இல்லையா? ஆனா சலாம் சொல்லாட்டா பெரிய பாவம் அவங்களுக்கு, நபிமார்களுக்கு. என்னப்பா இன்ஷா அல்லாஹ், ஏன்டா இன்ஷா அல்லாஹ் சொல்லல, அதுக்கு அடி விழும். நபி சொல்லல, இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் எனக்கு 40 பிள்ளைகள் பிறக்கும் என்று சொல்லி இருந்தால்
40 பிள்ளைகள் பிறந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ்வை மறந்ததுனால அல்லாஹ் தஆலா 40 பேருக்கும் குழந்தை இல்லை, 39 பேருக்கு குழந்தை உண்டாகவே இல்லை. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் குழந்தை உண்டாகி குறை மாசம் இதா இருக்கா இல்லையா, விழுகட்டி சதை துண்டாக அது போயிருச்சு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன எங்க சோதனை வருது? சோதனை வரும். திடீர்னு தன்னை மறந்து கூட தன்னை மறந்து அல்லாஹ்வை மறந்து கூட நாம சொல்லுவோம். அதே மாதிரி சுலைமான் இன்னொரு தடவை அவங்களுக்கு நிறைய படை பட்டாளங்கள் நிறைய இருந்துச்சு. படை பட்டாளங்கள் நிறைய இருந்துச்சு. அப்படியே அந்த குதிரை பட்டாளம், யானை பட்டாளம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் போயிருச்சு. அதை அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதை பார்த்து ரசிக்கிறாங்க? குதிரை பட்டாளத்தை பார்த்து ரசிச்சாங்களாம். ரசிச்சதுனால அசர் தொழுவ முடியாம போச்சு. அசர் தொழுக நேரம் போய் சூரியன் மறைஞ்சிருச்சு. அவளுக்கு மன கடுமையான வேதனை. நம்மள அசர் கயத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த குதிரைகள் நடந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 குதிரைகளை அறுத்து சாப்பாடு போட்டுருங்கன்ட்டான். ஏன்? என்ன உடைய அசர் தொழுகைய மறக்கடிச்சிருச்சு. இது பெரிய பாவமா நம்ம சொல்லுவோம். இது ஆனா ஒரு தொழுகை சங்கிலியா மிதிப்பாங்க, போட்டுட்டு சங்கில கூட மிதிக்கணும் அவங்க கண்ட பிரகாரம். ஒரு தொழுகைக்கு வரலன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? என்னுடைய ஒரு அசர் தொழுகை நேரத்தை வீணடித்து விட்டது, என்னை மறக்கடித்து விட்டது. ஆகவே இந்த 1000 குதிரைகளையும் அறுத்து சாப்பாடு போட்டுருங்கன்ட்டாங்க. இனி இந்த குதிரைகளை உயிரோட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. எதுக்காக வேண்டி? ஒரு தொழுகை தவிர்ப்பட்டான். புரிஞ்சுங்களா? அவ சோதனைகள் பல மாதிரியாக வரும். பெண்ணு வடிவத்தில் வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் தம் அவன்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ பார்த்து நடந்துக்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்கள் விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாயிடும், எப்படியாவது உன்னை பெற்று விட்டு போயிடும்பான்ட்டாங்க. பொம்பளை விஷயம் இருக்க இல்லையா, பெண் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது உன்னுடைய வாழ்க்கையை விரட்டி விடும். அத கொஞ்சம் தப்பா அதாவது சுழுக்கு கரெக்டா செய்யணும், இல்ல சுழுக்கு விழுந்துடும். பார்த்து போகணும். லேசன மதில போகும்போது பார்த்து போகணும், இல்ல புசுகுல சரிஞ்சு விழுந்துருவாப்பா. அப்படி யார் சொல்றா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய 99 மனைவியை கட்டியிருந்தவர்கள் தன்னுடைய மகனார் சுலைமான் சாத்துல சொன்னாங்க. அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? அந்த விஷயத்துல ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ற விஷயத்தை மனிதனுடைய இயல்பு தானே. அதனால அழக பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு சம்பவம் என்னன்னா, ஏதோ சொல்லி முடிச்சுக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஆற்றலை கொடுத்திருந்தான். என்ன ஒரு ஆற்றல்னா, மௌத்தா போன ஆளை எழுப்பிடுவாங்க. மௌத்தா போன ஆளை எழுப்பிடுவாங்க. மௌத்தா போன ஆள் வீட்டுல இருந்தா மட்டும் இல்ல, மௌத்தா போன ஆள் கபூர்லயே அடக்கிட்டான்னு எழுப்பிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃப்ரெண்டு ஒரு ஆளு மௌத்தா போயிட்டாரு. ஒரு வாரம் ஆயிடுச்சு, அடக்கியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு கேள்விப்பட்டு வர்றாங்க. அவ தங்கச்சி பார்த்து சொல்லுது, எஜமானே எங்க அண்ணனை எனக்கு எழுப்பிட்டாங்கன்னு. ஏன்பா? வேணாம்பா, இது எழுப்பிட்டாங்க. சரி தட்டி எழுப்பிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போன்ட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஆளு, யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃப்ரெண்டு, ரொம்ப பரம ஏழை. அந்த மனுஷன் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா ஒரு அழகிய கல்யாணம் முடிச்சார். ஊர்ல நல்லா பாக்குறதுக்கு லட்சணமான ஒரு பொண்ணு தான், பாக்குற லட்சணமான பொண்ணு. அவ 2 பேரும் எத்தனை வருஷம் லவ் பண்ணாங்களோ தெரியல, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணு மூத்தா போயிடுச்சு, அடக்கியாச்சு. இது கூட தெரியாது. அது பிறகு அடக்கி முடிச்ச பிறகு ஒரு வாரமா 10 நாளோ கழிச்சு வர்றாங்க. வந்தா அவன் நிக்கிறான். என்னப்பா உன் மனைவி இறந்து போச்சாப்பா? இல்ல, எனக்கு என் மனைவி வேணும். நீங்க தான் எழுப்புவீங்கள, வேணாண்டா, வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம். அது நான் தவம் கிடந்து இப்ப கல்யாணம் முடிச்சேன். நான் அதுக்காக ஐயர் ரெடி, தாலி ரெடி, பொண்ணு ரெடி, யாரு வந்தாலும் விட மாட்டேன் சொல்லி வீர வசனம் பேசுறாங்களா இல்லையா? அதே மாதிரி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அவங்க கூட தான் நான் கடைசி வரைக்கும் வாழ போறேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். எவ்வளவோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா கேட்கல, வேணாண்டா இந்த பொண்ணுன்னு. இல்ல எனக்கு வேணும், உங்களுக்கு அந்த சக்தி இருந்தா நீங்க காட்டுங்க அப்படின்னு சக்தியோட மோதி பார்த்தாங்க. தட்டாக எஞ்சிட்டு அந்த பொண்ணு மௌத்தா போய் எஞ்சா எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் பேர் அழகு, ஏற்கனவே அழகு, ரொம்ப அழகா எஞ்சிருச்சு அந்த பொண்ணு. உடனே சொன்னாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், சரிப்பா இந்த பிள்ளைய உன் மனைவியை கூட்டு வைப்பான்ட்டாங்க. இந்த சம்பவம் அந்த நாட்டு அரசன் காதுல ஊந்துருச்சு. என்ன, மௌத்தா போய் ஒரு பெண்ணை எஞ்சிருச்சு, அழகான பொண்ணு. அவன் வந்தான் பாக்குறதுக்கு. யார பாக்குறதுக்கு? அரசன் அந்த பெண்ணை பார்க்க வர்றான். பார்க்க வந்தா மௌத்தா போய் எங்க எப்படி
சொர்க்கத்திலே பார்த்துட்டு வந்த பொண்ணு, நரகத்தை பார்த்த பொண்ணு, ஆளுங்க அருவாக பார்த்துட்டு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் அழகு கூடி போச்சு. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கைப்பட்ட பொண்ணு, அழகு கூடி போச்சு. அவன் பார்த்துட்டு அவனுக்கு அந்த பொண்ணு மேல சிந்தனை வந்துருச்சு. அவன் சொன்னான், என்னப்பா இப்ப வந்துட்டியா, சரி நீ போன ஜென்மத்துலதான், இது ஜென்மதான் சொல்லுவ, தமிழ் பாதையை சொல்றேன், ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிற பேச்சுக்கு இல்ல. ஏன்னா போன ஜென்மத்துல இந்த கொள்ளையிலவன் கூட வாழ்ந்தேன், அவன் ஏழை, பரம ஏழை, பிச்சை எடுத்து கிடந்தான், உன்னை வந்து கஷ்டப்பட்டான், ஏன்னா அவன் கூட வாழ்ந்தேன். இப்ப நீ ஒரு புது ஜென்மம் எடுத்து வந்திருக்க, நீ ஏன் கூட வந்துரு, நல்லா வாழலாம் அப்படின்னு சொன்னவொன்னா அந்த பொண்ணு யோசிச்சு பாக்குது, ஆமா நியாயமா தான் இருக்குது, இவன் கூட கிடந்து கஷ்டப்படுறத நாம அரசன் கூட போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்கள போயிடுச்சு. புரியுதுங்களா? அரசனை நம்பி புருஷனை விட்டுவிட்டு அரசன் கூட போயிடுச்சு. அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், இல்ல இந்த பொண்ணை மூத்தாக்கணுங்கிறான். இப்ப உட்காந்துட்டு எப்போ அங்க போனது பிறகு என்னடா இப்ப எங்கடா சொல்ற, அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படிலாம் நீ சொல்லும் போது உயிர்ப்பிக்கிறது, நீ சொல்லும் போது மௌத்தாக்குகிற விளையாட்டு காரியமா, அதெல்லாம் செய்ய முடியாது. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு வேணாம், மரியாதை நீ வேற கல்யாணம் முடிச்சுக்கோன்னு சொன்னா இல்லையா, நீ கேட்டியா, நீ தேவையெல்லாம் அடம் பிடிச்சி வம்பல மாட்டிக்கிட்டீல, கடைசியில அழுது அந்த பொண்ணு அவங்க கூட போயிடுச்சு. அவங்க போய் கல்யாணம் முடிச்சாங்களா முடிக்கலையா, இப்படி போறது கூடுமா கூடாதா, இன்னைக்குள்ள சட்டத்தை வச்சு நம்ம பேசி வைக்க கூடாது. இதெல்லாம் நான் சொல்லுவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் இருந்துச்சா? நம்மால் சில பேர் 18 வயசுல கல்யாணத்துக்கு சட்டம் போட்டிருக்கான், அரசாங்க சட்டம். அது அவங்க 13 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிச்சாரு. எப்போ உங்களுக்கு, எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டத்துக்கு போறாங்க, 13 வயசுல கல்யாணம் முடிச்சாராம். அது அரசாங்க சட்ட பிரகாரம் தப்பு. ஆனால் அவர் வந்து ஜெயில போடுறது, டைம் டிராவல் போய் கூட்டு வாழ போய் நம்ம என்ன செய்ய முடியும்? விளக்குங்களா? பைத்தியக்காரத்தனம். எல்லாம் போதுமானது. அதனால நிறைய இடங்கள்ல அழகு என்பது ஆபத்துல வந்து முடியும். அதுலேயே பெண்கள் விஷயத்துல சுலுக்கு சரியாக செய்ய வேண்டும், சரியான முறையில் செய்யணும். செய்யலை அப்படின்னு சொன்னா சுளுக்கிடுச்சு அப்படின்னா மாட்டிக்கிடுவோம். எல்லாம் பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, யாராருக்கு எப்படி எப்படி சோதனை வரும் தெரியாது. எந்த வகையிலாம் சோதனை வருதோ அந்த சோதனையா அல்லது சாதனையை காணுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை தேர்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.